ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். நேற்று நோம்பெல்லாம் மாமி சிறப்பாக கொண்டாடினான். நான் விலை விட்டேன், பப்பு விட்டேன், எல்லாம் ரொம்ப ஜோராக பண்ணியிருந்தேன். நாங்களும் சாப்பிட்டோம், விரும்பி சாப்பிட்டோம். அந்த காம்பினேஷன் நல்லா இருந்தது. நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன சமையலுங்கிறதையும் மாமி சொல்லுவாள், நோட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழம் ரசம் வைக்கலான்ட்டு 2-3 தக்காளி இப்படி நசுக்கி போட்டிருக்கேன். நசுக்கி தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். கருவேப்பிலை. எலுமிச்சம்பழம் ரசத்துக்கு புளி தண்ணிலாம் வேண்டாம். அதுக்கு இது மாதிரி போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு. நான் பருப்பில் மஞ்சப்பொடி போடுறதுனால அதனால் மஞ்சத்தூள் ஜாஸ்தி போடணுங்கிறதுல. இந்த பருப்பு வேக வச்சு வச்சுட்டு இருக்கேன். இதுக்கு போடுறதுக்கு கட்டி பெருங்காயம் போட்டுருவேன். அதுக்கு அவ்வளோதான். வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், தாகம் ஜாஸ்தி எடுக்காது. ஏதாவது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் கொஞ்சம் இஞ்சி சாறு விடுவேன். பருப்பு தரம் உடைச்ச இது கொஞ்சமாக கட்டி பெருங்காயம். ஜீரக ரசம், எலுமிச்சம்பழ ரசம் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. மழை இப்போ வெயில் ஜாஸ்தி அடிக்கிறதுனால இதெல்லாம் சாப்பிட்டோம்னாக்கா உங்களுக்கு தாகம் ஜாஸ்தி இருக்காது. வெளியில் போகிறவாலும் சாப்பிட்டு போகலாம். அதனால் இன்றைக்கி எலுமிச்சம்பழ ரசம், கத்திரிக்காய் போட்டு கறி பண்ணுறேன். நான் லால்குடியிலேருந்து வாங்கிட்ட கத்திரிக்காய், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. எலுமிச்சம்பழ ரசத்துக்கு எத்தனை எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேன் வாங்கி காமிக்கிறேன். 2.5 பழம் முடிவாலாம். 1.5. எல்லோரும் நாங்கள்லாம் கரெக்டாக நாங்கள் 6 மணிக்கு நாங்கள் நேற்று நோம்புக்கு கயிறு கட்டிட்டோம் மாமி. சுவாமிக்கெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு 6 மணி ஆகிடுச்சு எல்லாம் முடிச்சு செய்கிறதுக்கு. கடுகு வெடிச்சிட்டு என்ன கத்திரிக்காய் கறி பண்ணுறேன். இது சாதமாகவும் நம்ம நெய் ஊற்றி பசங்க சாப்பிடலாம். பிரிஞ்சால் ரைஸ். ஆமாம், அப்படியே சாப்பிடலாம். இதை நல்லா கொஞ்சம் நல்லா நெய்யை ஊற்றிட்டு அதை இது பண்ணிட்டு இவ்வளோ இது பொடி போடுவேன். கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, மிளகாவத்தல், கறி பொடி வச்சுருக்கீங்க, அதுதான் போடுவேன். அது சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ரசமும் கத்திரிக்காய் கறியும் தான் பண்ணுறேன். முடிஞ்சால் தேங்காய் தகவல் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன் மாமாட்ட. அதனால் வேறு எதுவும் செய்யலை. இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான். சிரமப்பட வேண்டாம் தான் மாமி. இப்போ களத்துக்கு கொஞ்சோண்டு பருப்பு வச்சுருப்பேன். அதை எலுமிச்சம்பழ ரசத்தை ஊற்றிட்டு கொஞ்சமாக பருப்பு வச்சுருப்பேன். அதுதான். கொத்தமல்லி தொக்கு இருக்குது, தக்காளி தொக்கு இருக்குது. ஸோ அதை பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. கடுகு செய்து சிவந்தெடுத்து உளுத்தம்பருப்பு சிவந்தெடுத்து கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கிக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து உப்பும் பெருங்காயமும் போட்டுக்கலாம். மூடி வைக்கலாமா? கொஞ்சமாக மூடிக்கலாம் கொஞ்சம் நேரம். இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் பாதி வதங்கிடுத்து. அப்போ தான் உப்பு போடணும். உப்பு போட்டு தூள் பெருங்காயம் போடுறேன். ஏன்னா அந்த பொடியில் வர கொஞ்சம் கட்டி பெருங்காயம் போட்டு அரைச்சிருப்பேன். அதனால் தூள் பெருங்காயம் போடுறேன். இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோன்னா கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, மிளகாவத்தெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிற பொடியை போடணும் கடைசியாக. இனிமேல் மூடணும்னு அவசியம் இல்லை. இப்படியே வச்சு வதக்கலாம். நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் நல்லா வதங்கி இருக்கு. சுருண்டு போயிடுத்து. அப்படியே நல்லா பிரிஞ்சால் ரைஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா பிரிஞ்சால் ரைஸ் சூப்பராக இருக்கும். இது இப்படி தக்காளி லெமன் ரசத்துக்கு தக்காளி, பச்சை மிளகாய் இது பண்ணியிருந்தேன். நல்லா அப்படி கடைஞ்சி விட்ருங்க. அந்த தக்காளியை நல்லா வெந்து போச்சு. இப்படி நல்லா கடைஞ்சி விட்டு பருப்பு ஜலத்தை இனிமேல் ஊற்ற வேண்டியதான். அதில் பருப்பு இருக்குது. பருப்பு தண்ணியை ஊற்றுறேன். எனக்கு இதுக்கான பருப்பு கிடையாதுல்ல? விடலாம். ஒரு 1/2 கரண்டி போடலாம். பருப்பு ஒன்றும் தப்பு கிடையாது. பருப்பு போட்டால் தான் நல்லா இருக்கும். ஒரு தண்ணி ஊண்டி ஊற்றுறான். பருப்பு கொஞ்சம் போட்டால் தான் நல்லா இருக்கும். அம்மா கொஞ்சமாக பருப்பு கட்டு விடுவா. இந்த மசிஞ்ச பருப்பை எடுத்து கொஞ்சமாக போடுவா அம்மா. போட்டாச்சு. போட்டாச்சு. பருப்பு போட்டுட்டேன்.
இனிமேல் விளாகணும். அவ்வளோதான். இந்த டைம் உப்பருப்பு பார்த்துக்கோங்க, உப்பு வேணால் போட்டுக்கோங்க இந்த டயத்தில். அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் தாளித்து கொட்டிட்டு நெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு அப்புறமா எலுமிச்சம்பழம் புழியணும். ஆறுனதுக்கப்புறம்? ஆமாம், ஆறுனதுக்கப்புறம் இல்லை, வெது வெதுன்னு இறக்கி வச்சுட்டாலே புழியலாம். அடுப்பில் இருக்கும்போது புழியக்கூடாது என்றைக்குமே. அடுப்பில் எடுத்து கீழே இறக்கணும்னா புழியணும். சரி. கடுகு போட்டிருக்கேன், எலுமிச்சம்பழம் ரசம் ரெடி ஆகிடுது. நெய் ஒரு முட்டை ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். இதில் கடுகு வெடித்த உடனே ஒரே ஒரு மிளகா வத்தல், கொஞ்சமாக பெருங்காயம். இந்த பாருங்க, ஒரு சின்ன பிட்டு மிளகா வத்தலும் பெருங்காயமும் போடணும், பெருங்காயத்தூள். எல்லா ரசத்துக்குமே இப்படி பண்ணலாம். ஒரு சில நாள் மூணு இருந்தால் செய்வேன், ஒரு சில நாள் செய்ய மாட்டேன் நான். மிளகா வத்தல் போட்டேன், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு ரசத்தில் ஊற்றி கொத்தமல்லி தழை போட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து இதில் எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழியறத காமிக்கிறேன். நல்லா 2 தக்காளி 3 தக்காளி எடுத்து நல்லா கையாலேயே நசுக்கிட்டு 2 பச்சை மிளகாய் வகுந்து அதில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் நல்லா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அந்த தக்காளி நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் அது நல்லா அதுலேயே வச்சு கடைஞ்சிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டு விளாவிட்டு பருப்பு தண்ணி கொஞ்சமாக விட்டு கொஞ்சமாக துவரம்பருப்பு வேக வச்சதை போட்டு இறக்கி வச்சிடணும். பொங்க விட்டு இறக்கிடணும். நெய்யில் கடுகு தாளித்து ஒரே ஒரு துண்டு மிளகாய், கொஞ்சமாக இந்த பெருங்காயம், தூள் பெருங்காயம், இந்த கொத்தமல்லி போட்டுருக்கேன். இந்த 2 எலுமிச்சம்பழத்தில் 1.5 புழிவேன். நறுக்கிட்டு புழியும் போது காமிக்கிறேன். கத்திரிக்காய் வதங்கின்னு இருக்கு. போடணும், பொடி போடணும். பொடி போடணுமா? இந்த எலுமிச்சம்பழம் புளிகிறப்ப காமிக்கிறோம் ரசத்துக்கு. எலுமிச்சம்பழம் ரசம் நம்ம சாதாரணமாகவே பண்ணி ஜூஸ் ஆட்டம் குடிக்கலாம். மிளகு ரசம் நம்ம சாப்பிட்ற மாதிரி மிளகு ரசம் உடம்புக்கு பார்த்தீங்கன்னாக்க நம்ம இது சாட்டர்டே அன்றைக்கி ஆயில் பாத் எடுத்துகிட்டு மிளகு ரசம் சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இன்றைக்கி லெமன் போட்டு இது பண்ணியிருக்கோம். கத்திரிக்காய்க்கு கொத்தமல்லி கடலைப்பருப்பு இல்லை இது பண்ண பொடி போடுறேன். இந்த பொடி போடுறதெல்லாம் நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். நிறையா போடுறதோ கொஞ்சமாக போடுறதோ அதெல்லாம் நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். இது சப்போஸ் இது பொடி பண்ணலாம் மாமி, வேறு என்ன பண்ணலாம், சாம்பார் பொடி போட்டுக்கலாம், இல்லை தனி மிளகாய் தூள் போட்டு கூட கறி பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த பொடி போட்டால் நல்லா இருக்குங்கிறதுனால நாங்கள் போட்டுக்கிறோம். ரெண்டாவது கொத்தமல்லி வேறு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்குள்ள பித்தம் இருக்காது, உடம்புல பித்தம் சேராது. அதனால் கறி ஆகிடுச்சு, கறி முடிஞ்சு போச்சு. ரசமும் ஆகிடுச்சு. ரசமும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. எலுமிச்சம்பழம் முடிஞ்சிடும் 1.5 முடி. இன்றைக்கி அதான் இன்றைக்கி சமையல் பண்ணியிருக்கேன் மாமி. கொத்தமல்லி தொக்கு நேற்று பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கொத்தமல்லி. இப்போ நிறையா விளைச்சல் நிறையா இருக்கிறதுனால கட்டுக்கட்டாக கொடுக்குறா பாட்டுக்கு இதில் மார்க்கெட்டில். அதுதான் இன்றைக்கி சமையல். எலுமிச்சம்பழம் முடிகிற போது காமிக்கிறோம். சொல்லுங்கள். முதல்ல ஒரு 1/2 மூடி புழிகிறேன். அதெல்லாம் கலகலன்னு இருக்கு பாருங்க சாரு. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. கொஞ்சம் இதில் கையில் வச்சு தேய்ச்சிட்டு புழிஞ்செல்லாம் நல்லா சாறு இது பண்ணிட்டு வந்துடும். பார்த்துட்டு அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் புழிஞ்சிடும். ஒரு பழம் போடணும், ஏன்னா தக்காளி நிறையா போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அதை இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதான் இன்றைக்கி சமையல் பண்ணியிருக்கேன் மாமி. எலுமிச்சம்பழம், கத்திரிக்காய் கறி, தக்காளி இதெல்லாம் போட்டு எலுமிச்சம்பழம் ரசம், தக்காளி போட்டு இது பண்ணியிருக்கா. இதே வந்து நாங்கள் வந்து பிரிஞ்சால் ரைஸாக வச்சு கொஞ்சம் போட்டு சாப்பிடுவோம் நெய் ஊற்றி.
ஸோ எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.